நான் என்னதான் வசு கிட்ட அர்ஜுனை பிடிக்காத மாதிரி நடிச்சாலும் அர்ஜுன் பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறேன். இப்போ நான் அர்ஜுன் மனசுல இடம் பிடிக்கிறதா என் லட்சியம். அதுக்கான திட்டத்துல ஒண்ணுதான் நான் இன்னைக்கு காலையில அர்ஜுன் வீட்டுக்கு போனது கூட. நான் சீக்கிரமே அர்ஜுனை கல்யாணம் பண்ணணும். அந்த வீட்டுக்கு நான் மூத்த மருமகளா ஆகணும். இதுதான் என் ஆசை, லட்சியம் எல்லாமே. அப்படி சொல்லிடிய ராசாத்தி. இப்பதான் என் பொண்ணு ஷாலினின்னு நிரூபிச்சிருக்க. உனக்கு சாப்பாடு கொண்டு குடுக்கறதுக்குள்ள எனக்கு உயிர் போய் உயிர் வருதுடா. டயத்துக்கு சாப்பாடு வரலன்னா அப்படியே தூர கிச்சனுக்கு போய் சாப்பாட சாப்பிடுற. உனக்கு என்னப்பா, ஏதாவது பிரச்சனைனா காலை சாச்சிக்கிட்டே தப்பிச்சு போயிடுவ. ஆப்பெல்லாம் எனக்கு தானே. சரி சரி, சீக்கிரமா சாப்பிட்டுட்டு தட்டை குடு. கீழ இருந்து ஏதாவது மோப்பம் பிடிச்சிக்கிட்டு அப்படியே மேல வந்தாலும் வந்துரும். ஏன் காந்தி பறக்குற? உட்காரு. உட்காரு உட்காரு உட்காருன்றல. உட்காருண்டா. வழக்கமா சோறு சோறு சோறுன்னு பரப்ப, இன்னைக்கு வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்க. எனக்கு சாப்பாடு வேண்டாம் காந்தி. ஏண்டா? எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு. அப்படி என்னடா சாப்பாட்டை விட உனக்கு முக்கியமான வேலை? நான் உடனே வெளில போகணும் காந்தி. அப்படியா? நான் வேணா உனக்கு கார் புக் பண்ணட்டுமா? கோவப்படாத, நான் என்ன சொல்ல வரேங்கறத முழுசா கேளு. துபாய் போற விஷயமா ஒரு பாய் கிட்ட சொல்லிருந்தேன். அதுக்கான ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கான். அதுக்கான அப்பாயின்மெண்ட் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. உடனே போகணும், இல்லனா அப்பாயின்மெண்ட் கேன்சல் ஆயிடும். அப்புறம் 1 மாசம் கூட ஆகும் காந்தி. 1 மாசமா? ஐயா சாமி, என்னால மேல கீழே இறங்கி உனக்கு சேவங்க எதுவுமே பண்ண முடியாது. நீ இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் வயத்துல அப்படியே நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. இன்னும் 1 மாசம்னா ஃபயர் கருகியே போயிரும். அதனாலதான் சீக்கிரம் போகணும்னு சொல்றேன். நான் இந்த இடத்த காலி பண்றதுதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. அதுவும் சரிதான். சரி சரி, கொஞ்ச நேரம் நீ இங்கேயே வெயிட் பண்ணு. அந்த அர்ஜுனும் வசுவும் கிளம்பிட்டாங்கன்னா மிச்சம் இருக்கிறது அந்த மீனாட்சியும் வீல் சேரும் தான். அதுங்க ரெண்டும் என்ன செய்யுதுன்னு ஒரு எட்டு பாத்துட்டு வந்துடுறேன். பேசுறத செய். இதெல்லாம் சொல்லு, தலை எழுத்து. அப்பா நல்ல வேளை, வெளியே யாரும் இல்ல. இதுதான் சரியான சந்தர்ப்பம். அவனை கூட்டிட்டு வந்து டக்குன்னு வெளியே அமைச்சிட வேண்டியதான். வா 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 வா. ஆத்தி, டேய் உள்ள போ, உள்ள போ போ. இந்த கருவாட்டு குழம்புக்கு நாய் வந்து நிக்கிற மாதிரி கரெக்டா வந்து உட்கார்ந்திருக்காளே. ஏற்கனவே இவனை வேற பாத்திருக்கா. இவன் ஓடுறப்ப சாஞ்சு சாஞ்சு ஓடுனதையும் பாத்திருக்கா. இப்ப மட்டும் கண்ணுல பட்டான், அதோட நம்ம சோலி முடிஞ்சது. போயிட்டாளா? மீனாட்சி மீனாட்சி மீனாட்சி. பாட்டி என்னாச்சு? ஏன் இப்படி மூச்சு வாங்க ஓடி வரீங்க? ஐயோ, அதை ஏன் கேக்குற? அத நான் உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. பாட்டி என்ன விஷயம் சொல்லுங்க. ஐயோ, இப்பதான் நான் நியூஸ் பார்த்தேன். நம்ம ஆனந்த் தம்பி இல்ல, ஆனந்த். ஆனந்துக்கு என்ன? ஆனந்த் தம்பிக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. பாட்டி எதா இருந்தாலும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. ஐயோ, நீ கொஞ்சம் பதறாத ஆத்தா. ஆனந்த் தம்பி இருக்கிற ஜெயில ஏதோ பெரிய கலவரமா. 2 பேர் ஆன் தி ஸ்பாட் செத்து போயிட்டாங்களா. நம்ம ஆனந்த் தம்பி எப்படி இருக்கிறாரோ என்ன செய்யறாரோ தெரியலையே. ஐயோ ஐயோ, பாத்து பாத்து. ஐயோ மீனாட்சி, நீ பதட்டப்படாத. ஆனந்த் தம்பிக்கு ஒண்ணு ஆகாதுமா, நீ தைரியமா இரு. நான் வேணா போய் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துடுறேன். இல்ல பாட்டி, நானே போறேன். மீனாட்சி, நீ வயிற்று பிள்ளைக்காரி, நீ எதுக்காக அலையற? நான் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துடுறேனே. இல்ல பாட்டி, உங்களை அனுப்பிட்டு என்னால நிம்மதியா இருக்க முடியாது. நானே போறேன். நீங்க வீட்ல இருந்து அத்தையை மட்டும் பாத்துக்கோங்க. நான் உங்களுக்கு போன் பண்ற வரைக்கும் நீங்க யார்கிட்டயும் எதுவும் சொல்ல வேண்டாம். சொல்ல மாட்டேன். ஜாக்கிரதை ஜாக்கிரதைமா. டேய் ஜாக்கிரதை. வா வா வா, என் பின்னாடியே வா. டேய் டேய் வாடா வா. டேய் சீக்கிரமா போய் தொலை. போனா கை செலவுக்கு காசு கொடு. அட போடா, நானே இங்க சிங்கி அடிச்சிட்டு இருக்கேன். கை செலவு வேணுமா? பார்த்தா அப்படி தெரியலையே. பார்த்தா நல்லா தான் தெரியும். போ. போற வழியில எவனோ சிக்குவானா பாத்து. யாரையாவது போய் பார்த்து தொலை. ஹலோ, நீங்க மணலம் பாதிக்கப்பட்டத பத்தி ஒரு விளம்பரம் கொடுத்தீங்களா? நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? அவன் எங்க இருக்கான்? அது எப்படி தம்பி? நீங்க கேட்டவனே நான் சொல்லணுமா? நாங்க என்ன இங்க இலவச தகவல் மையம் போடா போட்டு உட்கார்ந்திருக்கோம். சார், நீங்க இலவசமா எதுவும் சொல்ல வேணாம். நீங்க முதல்ல தகவலை சொல்லுங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான விஷயத்த நானே கொண்டு வந்து தரேன். தம்பி, இந்த உலகத்துல நான் யாரையும் நம்புறது இல்ல. கையில காசு, வாயில தோசை. என்ன சார் இவ்வளவு அடம் பிடிக்கிறீங்க? உங்களை எப்படி நான் நம்புறது? தம்பி, நம்ம நாட்டுல நீங்க யாரு நம்புறீங்களோ இல்லையோ, என்ன மாதிரி குடிகாரன நீங்க சார் தாராளமா நம்பலாம். சரி சரி, அவன் எப்படி இருக்கான்? தாடி வச்சிருப்பானா? காலில் எதுவும் கட்டு போட்டிருக்கானா?
நீங்க சொல்றத நான் சரியா கவனிக்கலையே. அட்லீஸ்ட் அவன் போட்டோவாவது இந்த நம்பருக்கு அனுப்ப முடியுமா? அப்பதான் நாங்க தேடுற ஆள் அவன் தான் எங்களுக்கு தெரியும். இந்த உடனே அனுப்புறேன் தம்பி. நமக்குனே வருவானுங்களோ? யோ, நேர்ல வந்தேன்னு வெய்யு, உன்னை பின்னிடுவேன். என்ன தம்பி, நீ கேட்ட ஆளோட படம் சரியா இருந்ததா? தப்பு இல்லையே. உனக்கு கட்டிங்க்கு காசு இல்லைன்னா நான் தான் கிடைச்சனா? இது நாங்க கொடுத்த விளம்பர படம், அதையே எடுத்து எனக்கே அனுப்புறியா? என்னை பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா உனக்கு? இவதும் பதில் இருக்கானா? போன வையா. என்ன பிரபு, ஏதாவது ப்ராப்ளமா? பின்ன என்ன, அந்த விளம்பரம் கொடுத்ததுல இருந்து ஒரு நாளைக்கு 50 காலாவது வருது. அதுல ஒண்ணு கூட ஜென்யூன் இல்ல. ஆமா பிரபு, எனக்கும் இந்த மாதிரி நிறைய கால்ஸ் வருது. ஆனா வேற வழி இல்ல, அட்டென்ட் பண்ணி தான் ஆகணும். ஏடா கூடன்னு தெரிஞ்சா பிளாக்ல போட்டுருவேன். வேற வழி? போட்டோல இருக்க ஆள் மாதிரியா இருக்கா? திருந்த மாட்டான் முடிய. ஏய், யாரு போன்ல? அந்த குடிகாரன் தான். எடுத்து பேசுடா. ஒருவேளை இந்த தடவை ஏதாவது ஒரு உண்மையை சொல்றானோ என்னவோ. யாரு இவனா? நீ கொஞ்சம் பேசாம இரு. ஃபுல் போதையில இருக்கான். இப்ப எடுத்தேன்னு வையே, பேசியே சாவடிச்சிருவான். என்ன போன் எடுக்க மாட்டேங்கிறான்? ஏய், இப்ப எதுக்கு போன் ஆஃப் பண்ற? நீ எல்லாம் திருந்தவே மாட்டடா. நீ அப்படியே திருந்திட்ட. ஒரு வேலைய உருப்படியா பண்றியா நீ? அடடடடா, எங்க 2 நாளா உங்க சண்டைய காணுமேன்னு பார்த்தேன். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? பாரு வசு, எவ்வளவு முக்கியமான வேலை, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்கான். யாரோ ஒருத்தன் ரஞ்சித பத்தி தகவல் சொல்றேன்னு போன் பண்றான். இவன் போனை ஆஃப் பண்ணி வைக்கிறான். அப்புறம் கோவப்படாம எப்படி இருக்க முடியும்? அப்படி இல்ல மேடம், தேவையான இடத்துல பொறுமையா இருந்தா போதும். எவனோ ஃபோன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்றான் மேடம். அதான் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சேன். அதுக்கு இவ அட்வைஸ் பண்றா மேடம். ஹேய் பிரபு, நீ சொல்றது சரிதான். ஆனா நாம ஒரு சின்ன க்ளூவை கூட மிஸ் பண்ண கூடாத இடத்துல இருக்கோம். அவனை கண்டுபிடிக்கிறதுல தான் ஒரு குடும்பத்தோட வாழ்க்கையே இருக்கு. உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் நிறைய ராங் கால்ஸ் வருது. என்ன பண்றது? அட்டென்ட் பண்ணி பேசிதான் ஆகணும். இந்த நிமிஷம், இந்த நொடி அந்த ரஞ்சித் யார் கண்ணிலையாவது பட்டிருக்கலாம். அவங்க நமக்கு போன் பண்ணிருக்கலாம். நம்ம நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்தா போன் பண்ணவன் என்ன நினைப்பான்? பாத்தியா, நான் சொல்றதா வசுவும் சொல்றான். இனிமே வாச்சும் நான் சொல்றத கேளு. மீனாட்சி, ஆனந்த், மீனாட்சி, ஆனந்த், நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? மீனாட்சி, ஏன் மீனாட்சி அழுகுற? என்னாச்சு? மீனாட்சி, இங்க பார், நான் சொல்றேன்ல, எனக்கு ஒண்ணும் இல்ல, அழாத மீனாட்சி, அழக்கூடாது. இங்க பாரு மீனாட்சி, நான் இங்க ரொம்ப நல்லா இருக்கேன். நீ ஏன் இந்த மாதிரி இருக்க? மீனாட்சி, உன்கிட்ட ஏதோ வித்தியாசமா இருக்கு. ஏதாவது பிரச்சனையா? உங்க ஜெயிலுக்குள்ள ஏதோ ஒரே பிரச்சனை. 2 நாளா இங்க ஒரே ஏதோ கலவரம். அதனால 2 கைதிங்க இறந்துட்டதா சொன்னாங்க. அத கேட்டு நான் ரொம்ப பதறிட்டு வந்தேன். வர வழியில என் உயிர் என் கையிலே இல்ல. ஆனா இங்க வந்து பார்த்தா அதுக்கான எந்த அறிகுறியுமே இல்ல. ஆனந்த், சொல்லுங்க ஆனந்த், எப்படி நான் இதை சாதாரணமா எடுத்துக்க முடியும்னு சொல்லுங்க. நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல மீனாட்சி. நீ சொல்ற மாதிரி இங்க எந்த விஷயமும் நடக்கலையே. இங்க எல்லாருமே அமைதியா தான் இருக்காங்க மீனாட்சி. குட் மார்னிங் மேடம். ஹாய் வசு. வா ஷாலினி, உன்னை பத்தி தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். நீயே கரெக்டா வந்துட்ட. என்ன பத்தியா? உண்மையை சொல்லு. நினைச்சியா இல்ல திட்டினியா? சி பொடி, உன்னை எதுக்கு நான் திட்ட போறேன்? எல்லாம் ஏடா குடமும் பண்றது அர்ஜுன் சார் தான். கரெக்ட் வசு. அர்ஜுன் சார் பண்ற வம்புக்கெல்லாம் எப்போ என் பொறுமை போகுனே தெரியல. எங்க மரியாதை குறைவா நடந்துகிட்டு அவரை அவமானப்படுத்திடுவானோ தான் பயமா இருக்கு. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. தேவையில்லாம கவலைப்படாத. அம்மா, என்ன இன்னைக்கு அர்ஜுன் சார் உன்னை எங்கேயும் கூட்டிட்டு போலியா? ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிடுவாரு, கோயிலுக்கு கூப்பிடுவாரு. அட்லீஸ்ட் நான் வெறுப்பாகணும்னு ஆபீஸ்லயாவது கூப்பிட்டு பேசிட்டு இருப்பாரு. அதாண்டி வசு, சொன்ன மாதிரி இந்நேரம் ஒரு 3-4 தடவையாவது கூப்பிட்டுருப்பாரு. நான் நினைக்கிறேன் அர்ஜுன் சார் திருந்திட்டாருன்னு. கரெக்ட் தான் ஷாலினி. இனி அவர் உன்னை கூப்பிட மாட்டாருன்னு நினைக்கிறேன். என்ன இவ இப்படி சொல்றான்? ஒருவேளை மறுபடியும் அர்ஜுன் சார் கைக்குள்ள போட்டுக்கிட்டாலாம். காலையில பார்த்தப்ப கூட இப்படி தெரியலையே.
அப்படி நடந்தா சந்தோஷம்தான். ஆமா, நீ எப்படி சொல்ற? ஆ, இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரும்போது கொஞ்சம் அட்வைஸ் பண்ணேன். அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆச்சரியமா இருக்கே. ஷாலினி, நான் பெருமைக்கு சொல்லல. அவரு விளையாட்டுத்தனமா இருப்பாரே தவிர வேணும்னு எதுவுமே பண்ண மாட்டாரு. அதுவும் லேடிஸ் விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாரு. எந்த தப்பான எண்ணமும் அவர் மனசுல இருக்கவே இருக்காது. ஓ, எக்ஸ்கியூஸ் மீ மேடம். ஷாலினி மேடம், உங்களை அர்ஜுன் சார் வர சொன்னாரு. ஆ, வரேன். ஏய் வசு, ஏன் டல் ஆயிட்ட? அர்ஜுன் சார் என்ன கூப்பிட்டாருன்னா வழக்கம் போல உன்னை வெறுப்பேத்துறதுக்காக தான் கூப்பிட்டுருப்பாரு. நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. நான் போய் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். சரியா? வசு, உனக்கு ஒண்ணு சொல்றேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு அர்ஜுன் சார் கிட்ட உன்னை பத்தி சொல்லி நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு என்னால என்ன முடியுமோ அதை நான் பண்றேன். நீ கவலைப்படாத. நீ என்ன தேத்துறதெல்லாம் இருக்கட்டும், நீ போய் என்னன்னு கேட்டுட்டு வா. ஹாய் ஷாலினி, வா 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 வா, சிட் சிட் சிட். ஆமா, இன்னைக்கு வசு உன் கூட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாலே, என்ன சொல்றா? கன்ஃபார்மா இந்த கம்பெனி விஷயமா எதுவுமே பேசியிருக்க மாட்டா. ஐயோ சார், எப்படி சார் கரெக்டா சொல்றீங்க? அந்த வசு சரியான கிழவி. எப்ப பாரு அட்வைஸ் பண்றா. அட்வைஸா? அவளா? என்னமா அவளுக்கு? வேற என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நீ அவ பேசுனதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காத, ஓகே? அர்ஜுன் சார், அவ இப்படி எல்லாம் பேசும்போதுதான் எனக்கு இன்னும் அதிகமா பண்ணணும்னு தோணுது. சூப்பர் சூப்பர், இப்படி ஒரு ஆளை தான் நான் எதிர்பார்த்தேன். நீ கரெக்டா டியூன் ஆயிட்ட. சார், ஆக்சுவலா அவளை வெறுப்பேத்துறதுக்காக இன்னும் சூப்பர் சூப்பர் ஐடியா எல்லாம் வச்சிருக்கேன். அதுல ஒன்னும் அவளை அழ வைக்கும். உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க, நம்ம ஒவ்வொன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிரலாம். என்ன சொல்றீங்க? ஐயோ ஷாலினி, நீ அப்படியே என்ன மாதிரியே யோசிக்கிற. இங்க பாரு, நீ எதுக்குமே தயங்காத. உனக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே என்கிட்ட சொல்லு. நம்ம 2 பேரும் சேர்ந்தே பண்ணலாம். ஏன்னா நம்ம 2 பேரோட வேவ்லென்த் செம்ம சிங்க் ஆகுது. ஐடியா நம்பர் 1. இப்ப என்ன பண்றோம்னா, அம்மா, இந்த ஜாதகனுக்கு களத்திரஸ்தானம் பலகீனமா இருக்கு. அதே மாதிரி 7ஆம் இடத்துக்கு அதிபதியும் பலகீனமா இருக்காரு. போதா குறைக்கு ராகு 7ஆம் இடத்துல பலமா அமர்ந்திருக்காரு. இப்படிப்பட்ட ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருக்காது. கல்யாணம் கூட பிரச்சனையோட தான் நடந்திருக்குமே. சொல்ல போனா 1க்கு 2 கல்யாணம் நடந்திருக்குமே. ஆனா அவர் வாழ்றது ஒருத்தர் கூட தான் இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க இவருக்கு ஜாதகம் பார்க்கலையா? பார்த்தா இவர் சோதாவா இருக்காரு, ஆனா பார்க்காததெல்லாம் புட்டு புட்டு வைக்கிறாரே. நீங்க சொல்றது ரொம்ப சரி ஜோசியரே. அவனுக்கு குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கு? அதான் என் கவலையே. அம்மா, திருமண வாழ்க்கையே நிம்மதியா இல்லையே, இதுல குழந்தை பாக்கியம் எப்படி? இப்போதைக்கு எதுவும் சாத்தியம் இல்லம்மா. வரப்போற ராகு கேது பெயர்ச்சிக்கு அப்புறம் வேணா சாதகமா மாறலாம். ஜோசியரே, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? எல்லாத்துக்கும் பரிகாரம் இருந்தா அப்புறம் விதிங்கிறது கேலி கூத்தாயிரும். ஆனா எந்த கோளாறையும் சரி செய்யறது அந்த ஈஸ்வரனோட கருணை தான். அவனை தினமும் நல்லபடியா வேண்டிக்கங்க, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். சரிங்க ஐயா. இந்தாங்கம்மா, சீக்கிரமே அந்த ஈஸ்வரன் உங்க மனக்குறையை போக்கட்டும். ரொம்ப நன்றி ஜோசியரே. இந்திரா அண்ணி, அவரை வழி அனுப்பிட்டு வா. வாங்க. சார் ஜூஸ். ஓகே, தேங்க் யூ. இப்போ என்ன பண்ணலாம்? அர்ஜுன் சார், நட்சத்திராக்கு போன் அடிங்க. நட்சத்திராக்கு எதுக்கு? அடிங்க சொல்றேன். பேபி, அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு என் கேபினுக்கு வா. இவ உடனே போய் அவளை கூட்டிட்டு வருவா பாரு. குடி 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 குடி. ஐயோ, இது ஆபீஸா இல்ல வேற ஏதாவதா? ஐயோ ஐயோ ஐயோ. நீங்க பேசிட்டு இருங்க மேடம், நான் இப்ப வந்துடுறேன். என்னாச்சு நட்சத்திரா? ஏன் ஒரு மாதிரி படபடப்பா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? உடம்பு எதுவும் சரியில்லையா? நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா மத்தவங்க பண்றத பார்த்தாதான் டென்ஷன் ஆகுது. என்ன பிரபு ஏதாவது சொன்னானா? பிரபுவோட போடுற சண்டைலாம் ஒரு ரிலாக்ஸ் தான். கவலைப்படுற அளவுக்குலாம் வர்த்து இல்ல. ஆனா அர்ஜுன் மாமா பண்றது சுத்தமா சரியில்லை. என்ன பண்ணாரு? அத என்கிட்ட கேட்காத, நீ அவர் ரூம்ல போய் பாரு. இப்போ
இப்போ என்ன பண்ணி தொலைச்சாரோ போய் பாப்போம். அர்ஜுன் சார், இதெல்லாம் என்ன அசிங்கம்? இது ஆபீஸா இல்ல ரெஸ்டாரண்டா? ஷாலினி, நீ ஏன் பயப்படுற? இந்தா குடி குடி. ஏய், இப்ப எதுக்கு நீ கத்துற? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நான் இங்க என்ன வேணாலும் பண்ணுவேன், அதுல தலையிட உனக்கு ரைட்ஸே இல்ல. ஃபர்ஸ்ட் அத புரிஞ்சுக்கோ. நீங்க என்ன வேணா பண்ணி தொலைங்க, ஆனா எதுக்கு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடுறீங்க? ஒரே கிளாஸ்ல ஜூஸ் குடிக்க நீங்க என்ன லவ்வர்ஸா இல்ல புருஷன் பொண்டாட்டியா? என்னடா ஆபீஸ் ஆச்சே, 4 பேர் பார்த்தா அசிங்கமாச்சேன்னு கொஞ்சமாச்சும் நினைப்பு இருக்கா? நாளைக்கு உங்ககிட்ட வேலை பாக்குறவங்க எப்படி உங்களை மதிப்பாங்க? ஏய், இது ஏன் ஆபீஸ், நான் ஏன் இஷ்டப்படி எப்படி வேணாலும் இருப்பேன். நாங்க 2 பேரும் ஒரே கிளாஸ்ல குடிப்போம், ஒரே ஸ்டால கூட குடிப்போம், மாத்தி மாத்தி சிப்பனி கூட குடிப்போம், எப்படி வேணாலும் குடிப்போம். அதுல உனக்கு எதுக்கு? மரியாதை வெளியில போ. இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? நான் ஏன் இஷ்டப்படி தான் இருப்பேன், இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? அதுவும் போக இதெல்லாம் கேக்குறதுக்கு உனக்கு சுத்தமா உரிமை இல்ல. உரிமை இருக்கு, நான் உங்க மனைவி. ஹே, என்ன மனைவி மனைவிங்கிற? அந்த உரிமை எல்லாம் பறி போய் ரொம்ப நாள் ஆகுது. என்னைக்கு நீ டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டியோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே நான் யாரு கூட வேணாலும் சுத்துவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். அதெல்லாம் உனக்கு தேவையே இல்லாத விஷயம். ஷாலினி, உனக்கு வேலை முக்கியம்தான், ஆனா தன்மானம் அதை விட முக்கியம். இப்படி தன்மானத்தை விட்டு கொடுத்துட்டு பாக்குற வேலை தேவையே இல்ல. இப்ப எதுக்கு அவகிட்ட பேசிட்டு இருக்க நீ? ஷாலினி, நீ கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணு, நான் இவர்கிட்ட தனியா பேசணும். வெளிய போ. ஷாலினி, ஷாலினி வெயிட் பண்ணு. ஷாலினி, ஷாலினி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. ஹே வசு, உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன வேணாலும் பேசல, எதுவும் தப்பு இல்லைனா? இல்ல உன் இஷ்டத்துக்கு என்ன கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறியா? உனக்கு வேணா ஒரு ஆளு கல்யாணம் பண்ணி வைங்கம்பா, உனக்கு வேணா ஒரு நாள் புருஷனா இருங்க, அப்ப அது போதும்பா. உனக்கு வேணா ஏதோ ஒரு லூச புடிச்சு என்ன சாவடிப்ப, ஆனா அதுவே நான் திருப்பி பண்ணா பிசாசு மாதிரி கத்துற. அர்ஜுன் சார், நான் செஞ்ச எல்லாத்துக்கும் ஒரே காரணம் உங்க பழைய காதல உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னு தான். இருக்கிற பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அதுக்குள்ள நீங்க ஏடா கூடமா எதுவும் பண்ணிட கூடாதுன்னு தான் ஒண்ணு மாத்தி ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா போச்சு. ஆனா அந்த முயற்சி எல்லாமே வீணா போயிடும் போல இருக்கு. ஏய், இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகும்போது ஆகட்டும். எனக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை நீதான். நீ என் வாழ்க்கையில இருந்து போயிட்டேன்னு வச்சுக்கோயேன், எனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது, ஜாலியா இருப்பேன். ஏன் அர்ஜுன் சார், பாட்டி அடிக்கடி சொல்லுமே தம்பி ஜெயில இருக்கு, அம்மா முடியாம இருக்குன்னு. அதெல்லாம் என் கூட சந்தோஷமா இருந்தா மட்டும்தானா? நீங்க இப்படி முறை இல்லாம கூத்தடிச்சா அதெல்லாம் கணக்கு இல்லையா? இல்ல நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு தெரிஞ்சா மேடம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்களா? ஏய், அத பத்தி உனக்கு என்ன கவலை? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உனக்கு உன் வேலை என்னமோ அத மட்டும் பாரு. சார், நான் என் வேலைய மட்டும் தான் பார்க்க போறேன், ஆனா நீங்க உங்க வேலைய மட்டும் பாருங்க. தேவையில்லாம இன்னொரு பொண்ணோட உணர்ச்சியோட விளையாடாதீங்க. அதுவும் நீங்க பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய துரோகம் சார். ஏய், என்ன நீ ரொம்ப ஓவரா பேசுற? சம்பந்தப்பட்ட அவளே கம்முன்னு இருக்கா? அர்ஜுன் சார், நீங்க மட்டும் இல்ல, நிறைய ஆம்பளைங்க இதே கேள்வியை தான் கேக்குறாங்க. பாதிக்கப்படுறவங்க உடனே அதை எதிர்க்க வேண்டியதானே, நியாயம் கேட்க வேண்டியதானேன்னு அப்படியெல்லாம் சொல்றாங்க. ஆனா அநியாயம் பண்ற ஒவ்வொரு ஆம்பளையும் ஒரு அதிகாரத்தோட இருக்கான். ஒரு பொண்ணால அப்ப என்ன பண்ண முடியும்? ஷாலினி விஷயத்துல நீங்க பண்றதெல்லாம் அவளுக்கு பிடிச்சிருக்குன்னே வச்சுக்கோங்க, ஆனா அதுக்கு கூட ஒரு அளவு இருக்கணும். ஏன்னா அவ ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு. ஏய் நிறுத்து, சும்மா எதை பத்தி பேசினாலும் பெரிய லெக்சர் கொடுக்க ஆரம்பிச்சிடுற. நீ என்ன நினைக்கிற? அவ என்ன ஷாலினி என்ன ஒண்ணும் தெரியாத பாப்பான்னு நினைக்கிறியா? அவ ஒண்ணும் தெரியாத பாப்பா இல்லன்னு எனக்கும் தெரியும். அதே மாதிரி நீங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறதுக்கு அவ உங்க பொண்டாட்டி இல்லன்னு உங்களுக்கும் தெரியணும். அப்போ பிரச்சனை என்ன? சொல் 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 சொல். ஆக அவ என் பொண்டாட்டி இல்லைங்கிறதானே? நான் அவளை கல்யாணம் பண்ணி காட்டுறேன், போகிறியா? சூப்பர் அர்ஜுன். வசு எதுக்கும் அழமாட்டா, கண்ணீர் வடிக்கிறா. கண்டினியூ பண்ணு. முடிவு பண்ணிட்ட.
நான் கன்ஃபார்மா முடிவு பண்ணிட்டேன். நான் ஷாலினிய கல்யாணம் பண்றேன். உன்னால முடிஞ்சத பாரு. அர்ஜுன் சார், வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க. நீங்க ஷாலினிய கல்யாணம் பண்ணிக்கோங்க, இல்ல யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. அத பத்தி எல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா சட்டப்படி நம்ம 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம். அப்புறம் நடக்கிறதே வேற. ஓ ஓ மிரட்டுற? மிரட்டுறியா? நான் ஷாலினியை இப்பவே கல்யாணம் பண்றேன், பாக்குறியா? உன்னால என்ன பண்ண முடியும்? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். முத பொண்டாட்டி உயிரோட இருக்கும் போதே 2வது கல்யாணம் பண்றாருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். எமோஷனல் டார்ச்சர் பண்ணீங்கன்னு சொல்லி தூக்கி அடுத்த 6 மாசம் உள்ள வச்சிருவேன்.